சார் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையெல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டு தன்னோட தேர்தல் அறிக்கை 1 by 1 இப்பதான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்டத்தட்ட ஒரு 460 பக்கங்களுக்கு வந்துட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது பர்டிகுலரா ஒரு சிலது மட்டும் நம்ம பார்க்கும்படி இருக்கு. இப்ப நீங்க இதுல என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, சீமான் பேசுவதெல்லாம் சாத்தியமாக்குவாரா அல்லது அது நடைமுறைக்கு அவர் கொண்டு வருவாரான்றதான் கேள்வி. இப்போ அம்மையார் சசிகலா ஐயா ராமதாஸ் அவருடைய ஒரு கூட்டணிக்கு ஒரு விழுக்காடு வாக்கு பிரிப்பாங்கன்னு வச்சுக்கோம், பெருசா வேண்டாம். மக்கள் அரசியல்லாம் தெரியாதுப்பா, ஆனா எனக்கு திமுக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, நான் யாராவது ஒருத்தர் வந்து வெற்றி பெற வைக்கணும், வேற யாருக்காவது ஓட்டு போன்னு நினைக்கிறவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆதரிப்பாங்க. ஆனா சில பேரோட குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அரசியல் புரிதல் இல்ல. அது வந்து நீங்க யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையெல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டு தன்னோட தேர்தல் அறிக்கை 1 by 1 இப்பதான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா ரொம்ப கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியோடைய தேர்தல் அறிக்கை நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்டத்தட்ட ஒரு 460 பக்கங்களுக்கு வந்துட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது பர்டிகுலரா ஒரு சிலது மட்டும் நம்ம பார்க்கும்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த தேர்தல் அறிக்கை எல்லாம் பாத்தீங்களா அவரோட? 2016 அவர் என்ன தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரோ, அவர் என்ன ஆட்சி அந்த புத்தகம் வெளியிட்டாரோ அதுதான் மீண்டும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் ஒரு சில திருத்தங்கள் இருக்குது. அதனால் அது ஏற்கனவே நம்ம படித்தது. ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம வந்து அந்த தேர்தல் அறிக்கையை முன் வச்சு வேலை செஞ்சுருக்கோம். நாம் தமிழருக்கு 2016 தேர்தலில் வேலை செஞ்சோன்ற அடிப்படையில் அவருடைய தேர்தல் அறிக்கை ஓரளவுக்கு நமக்கு இன்னமும் மனசில் நிற்குது. மீண்டும் அதில் ஒரு சில விஷயங்கள் மாற்றி இருக்கிறாரு. அது குறித்து விரிவாக நீங்கள் சொல்லும்போது அட் பிரசன்ட் இப்போ வந்து எல்லாருடைய கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்களை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி சென்னை வந்து ஒரு தலைநகரமா இருக்கு. அது வந்துட்டு அந்த அளவுக்கு மக்களுக்கு போக்குவரத்துல இருந்து மற்ற விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப வசதியா இல்லை. அதனால நான் 5 தலைநகரங்களை உருவாக்க போறேன். திருச்சி, மதுரை, கோவை, குமரி இப்படின்னு சொல்லிட்டு லைனா சொல்லிட்டே வர்றாரு. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயமா? இல்லை, இது சாத்தியமாகக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத தாண்டி தேவையான விஷயம்தான். நம்ம வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக இல்லை. திருச்சியை தலைநகராக்குவோம், நிர்வாக தலைநகராக்குவோம் என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா திருச்சி வந்து தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருந்ததால எம்ஜிஆர் காலத்திலே வந்து திருச்சியை வந்து தமிழ்நாட்டின் தலைநகர் ஆக்குவோம் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்தது. அது பின்னாடி வந்து இப்போ நீங்கள் சென்னை போன்ற நகரங்கள் வந்து இன்னும் கூடுதலாக அவருடைய பாஷையில், சீமானுடைய பாஷையில் பிறமொழியாளர் ஆதிக்கம் நிரம்பிய ஒரு பகுதியாக சென்னை இருக்கிறதால, ஆமாம், தமிழர் அல்லாதவர்களுடைய ஆதிக்கம் நிரம்பிய ஒரு நகரமாக சென்னை இருக்கிறதால இதை வந்து தலைநகராக விட்டு கொடுக்காம நீடிச்சிட்டு இருக்காங்க. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக தலைநகரை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கான அந்த போக்குவரத்து சிரமத்தை குறைப்பதற்காக தான் திருச்சி போன்ற மையப்புள்ளிகளை வந்து தலைநகராக கொண்டு வரும்ன்றது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கான நிறைய நிர்வாக சிக்கல்கள் இருக்குது. இப்போ 5 தலைநகர், இப்போ சென்னையை வந்து திரைத்துறை சார்ந்த தலைநகராகவும், கன்னியாகுமரியை வந்து மெய்யியல் சார்ந்த தலைநகராகவும், கோவை தொழில்துறை சார்ந்த தலைநகராகவும், மதுரையை வந்து தமிழர் மொழி பண்பாடு சார்ந்த தலைநகராகவும் கொண்டு வரும் அறிவிச்சிருக்கிறாரு. இதற்கான முன்னெடுப்புகள் வந்து கொஞ்சம் கடினமானது. இன்னொன்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்து தான் இருக்கு. அவருடைய இந்த விடயங்கள் வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்பாங்க அப்படிங்கிறது ஒரு சிக்கலுக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமும் எல்லாத்துக்கும் சென்னை வந்து பழக்கப்பட்ட மக்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஆனால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா முதல்ல இந்த அதிகார பரவலாக்கல் வேண்டும் என்பது முக்கியமானது. எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கிறதால தான் இந்த போக்குவரத்து நெரிசலாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல தான் வர வேண்டியிருக்கு. சென்னை தான் எல்லாவற்றுக்குமான தலைநகராக இருக்கும்போது நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரணும்னா குறைந்தபட்சம் அந்த பயண நேரம் வந்து குறைஞ்சபட்சம் 14 to 15 மணி நேரம் போக்குவரத்து நேரம் ஓடுது. அப்போ ஒரு ஏதாவது ஒரு தேவைக்காக இங்கே வரணும்னா இந்த வந்து போகிற நேரம் மட்டுமே 1.5 நாட்கள் வந்து அந்த பயணத்திலே போயிடுது. இப்போ இது மாதிரியான இங்கே மதுரைன்னு திருச்சியில் வைக்கும்போது 6 மணி நேரம் தான். சென்னையிலேருந்து வந்தாலும் 6 மணி நேரம், 6 to 7. நீங்கள் கன்னியாகுமரி வந்தாலும் 6 to 7 வந்து முடிச்சிக்கலாம். ஒரு நாளுக்குள்ளே அந்த பயண நேரம் மொத்தமாக முடிஞ்சிடும். இப்போ இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். சரி, அதுலயுமே வந்துட்டு இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய ஆட்சியை நான் ஜெயிச்சிட்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆடு மாடு வளர்க்கறதுக்காக அரசு பணியாளர்களை கூட நான் உங்களை நியமிப்பேன். அதாவது வெளிநாட்டு மாடுகளுக்கு வந்து நான் தடை கொடுப்பேன், அண்ட் நாட்டு மாடுகளுக்கு வந்துட்டு வரவேற்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்போ அட் பிரசன்ட் இந்த ஒரு டெக்னாலஜில இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது சாத்தியமாகுமா? இல்லை, நீங்க உலகின் பல நாடுகள் வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே, இப்போ கியூபா போன்ற நாடுகளில் சர்க்கரை மட்டுமே, கரும்பு விவசாயத்தை மட்டுமே நம்பி பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைஞ்ச நாடுகள் இருக்கு. நீங்க பல்வேறு நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் இருக்கும்.
அதனால அந்த தொழிலை சரியா பயன்படுத்தி அந்த நாடுகள் வந்து பொருளாதார தண்ணீர் அடைந்த நாடுகள்லாம் நம்ம வந்து முன்மாதிரியா பார்க்க முடியும். இப்ப நீங்க இதுல என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, சீமான் பேசுவதெல்லாம் சாத்தியமாக்குவாரா அல்லது அது நடைமுறைக்கு அவர் கொண்டு வருவாரான்றதான் கேள்விக்குறி. இப்ப நான் 2016 தேர்தல் காலங்களில் சீமானோட இருந்திருக்கேன். 2016 இந்த விஷயங்களை பேசினாரு. இன்னும் கூடுதலா வந்து கூட்டு பண்ணைகளை கொண்டு வருவோம், நாங்க வந்து வெற்றி பெறுமோ பெற மாட்டோமோ, ஆனா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வந்து தமிழ்நாட்டின் பல பகுதியில் வந்து கூட்டு பண்ணைகளை உருவாக்கும் சொன்னாரு. ஆனா தேர்தலுக்கு பிறகு வந்து இந்த ஆண்டு வரை, இந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவர் 2016 தேர்தலை எதிர்கொண்டு 10 ஆண்டுகளை முடிச்சிட்டாரு. 10 ஆண்டுகள் வரை ஒரு இடத்துல கூட ஒரு முன்மாதிரியாக ஒரு கூட்டு பண்ணையை கூட அவர் உருவாக்குனதா வரலாறு இல்லை. இப்போ அவருடைய பேச்சுக்கள் மீதான நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது வந்து சரி வருமா, நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஆடு மாடு மேய்க்கிற ஆடு மாடுல வந்து நீங்க வந்து மக்களுக்கு பயன்படாமல் இல்லை. ஆடு மாடு வந்து இன்னைக்கு வந்து உலக சந்தையில வந்து மாட்டு இறைச்சிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது, அதோடைய தேவை என்னன்றதெல்லாம் நம்ம வந்து மறுத்தர முடியாது. அது தேவையானதா இருக்கு. ஆனால் சீமான் போன்றவர்கள் பேசும்போது அது மக்கள்கிட்ட எடுபடுமானா எடுபடலை. ஏன்னா அவர் இதையே தான் தொடர்ச்சியா 10 ஆண்டுகளா பேசிக்கிட்டு இருக்காரு. 10 ஆண்டுகள் இதற்கான எந்த முன்னெடுப்புகளையும் ஒரு சிறு அளவில் கூட அவர் கொண்டு வரல. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, நீங்க வந்து அவருடைய மகன் வந்து எந்த பள்ளியில படிக்கிறாருன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய பையன் படிக்கிறதுக்கு இங்க ஒரு தமிழ் வழியில படிக்கிறதுக்கு பள்ளியே இல்லை, அதை நான் ரொம்ப வெக்கக்கேடா நினைக்கிறேன்றாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பொய். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் சிறு சிறு தமிழ் உணர்வாளர்கள் கூட தமிழ் வழி பள்ளிகள் வந்து தாய் தமிழ் பள்ளிகளை கொண்டு வந்திருக்காங்க, நிறுவியிருக்காங்க. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலேயே அந்த தாய் தமிழ் பள்ளிகளை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் உலக நாடுகளிலிருந்து தமிழர்களால் நிதி பெறப்படக்கூடிய ஒரு கட்சி ஒரு முன்மாதிரியா ஒரு தாய் தமிழ் பள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கி இருக்கலாமே. இல்ல உங்க பிள்ளைய நீங்க வந்து ஒரு அரசு பள்ளியில, நீங்க அரசு பள்ளியில தமிழ் வழியில் தான் நடத்துறாங்க, அரசு பள்ளியில தமிழ் வழி தான் நடத்துறாங்க, நீங்க வந்து உங்க பிள்ளையை கொண்டு போய் அரசு பள்ளியில சேர்த்திருந்தீங்கன்னா, சீமான் பையன் வந்து அரசு பள்ளியில படிக்கிறான் அப்படின்னும் போது என்ன ஆகணும், அந்த பள்ளியோட தரம் உயரும். நீங்க சீமானுடைய பையன் அந்த பள்ளியில படிக்கிறான், அப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா வந்து அது பெரிய செய்தி ஆகும், இந்த பள்ளியோட தரம் உயர்த்தும் அப்படின்ற இடத்துல குறைந்தபட்சம் அந்த ஒரு பள்ளியாவது தரம் உயர்த்திருக்க முடியும். இது எல்லாமே சீமான் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்தாதான் செய்வேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது சாதாரணமான விஷயம். இப்ப நீங்க வந்து இப்ப சீமானுடைய பையன் வந்து ஒரு அரசு பள்ளியில படிச்சாலும் யோசிச்சு பாருங்க, அந்த பள்ளியோட தரம் எந்த அளவுக்கு போயிருக்கும். குறைந்தபட்சம் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுடைய வாழ்வாதாரம் இயல்பாக உயர்ந்திருக்கும். இது எல்லாத்தையும் செய்யாம நான் வந்து ஆட்சிக்கு வந்தா பண்ணிடுவோன்றதாலே இந்த அவருடைய இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து மக்கள்கிட்ட ஈடுபடாமல் போயிட்டு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு கட்டத்துல அவர் இன்னொரு அறிக்கையை கூட சொல்லியிருக்காரு சார். அவர் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட தமிழ்ல படிக்கிற மாதிரி தான் நான் மாத்த போறேன், அந்த சிஸ்டமே நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, வழக்கறிஞர்கள் வந்துட்டு ஆங்கிலத்துலதான் உரையாடுறாங்க, அதையுமே நான் தமிழ் வழியில கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இல்ல, இது நீங்க வழக்கறிஞர்கள் தமிழ் வந்து நீதிமன்றங்கள் வந்து தமிழ் வழக்காட வேண்டும் என்பது வந்து நீண்ட காலமா போராடி பட்டினி போராட்டங்களையும் நடத்தி பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டின் பிற மாவட்ட நீதிமன்றங்கள்ல, கீழமை நீதிமன்றங்கள்ல தமிழ் வழக்காடக்கூடிய நடைமுறை இருக்கு. உயர் நீதிமன்றங்களில் மட்டும்தான் தமிழில் வழக்காட முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து வந்து தொடர்ச்சியா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து பல்வேறு மதுரையில் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப சென்னை ராஜரத்னம் மைதானம் எழும்பூர்ல கூட உண்ணாவிரதம் இதே காலகட்டம் தான், இந்த தேதி தான் சரியா நினைக்கிறேன், உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு தொடர்ச்சியா கோரிக்கைகள் வச்சுட்டா தான் இருக்காங்க. இது ஒரு சாத்தியமற்ற விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் அவங்கவுங்க தாய்மொழியில வந்து வழக்காடக்கூடிய உரிமை இருக்கு. தமிழ் வழக்காடுறது என்ன சிக்கல் இருக்கு, இன்னைக்கு எல்லாமே வந்து நீங்க அவர் சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா பொறியியல் தமிழ்ல வந்துருச்சு, பொறியியல் படிப்பு இன்னைக்கு தமிழ்ல இருக்கு. ஆனா அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க, அது எளிமையான முறையில கொண்டு வர அந்த அரசுகள் முன் வரல. அப்படி கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தான் அரசு பணியில வந்து முன்னுரிமைன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே தமிழ் வழியை தேர்வு எடுத்திருப்பாங்க. ஏன் தமிழ் வழி கல்வி வந்து புறக்கணிக்கப்படுதுன்னா, நீங்க என்ன மொழியில படிச்சாலும் வந்து இங்க வேலை வாய்ப்புகள் வந்து முன்னுரிமை கிடைக்குது. அது குறிப்பா தமிழ் மொழியில படிச்சா வேலை வாய்ப்பே இல்லைன்ற நிலை ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரியான சில சட்ட சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்களை சரி பண்ணியிருந்தாலே நீங்க வந்து பொறியியல் கல்லூரியில் தமிழ் வழியில் படிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்க முடியும். இங்க உயர்நீதிமன்றங்களில் தமிழ் உரையாடுவது என்பது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கு. எனக்கு தெரிந்த சில வழக்கறிஞர்கள் தமிழிலே வந்து அழகா தமிழ்ல உரையாடுறத நானே வந்து நேரடியாக கேட்டிருக்கேன். நீங்க வந்து மயிலாடுன்றது வந்து மேன்மையர்ன்ற தமிழ் மொழியாக்கத்தில் பேசுறாங்க, பணிந்து ஏற்புன்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து கொண்டு நம்ம வந்து அவங்க பேசுறத பார்க்குறோம். அதனால இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை, தேவையும் கூட. உலகில் எல்லா நாடுகளும் தன்னுடைய தாய்மொழியை முன்னிறுத்துது. தமிழ்நாடு மட்டும் ஏன் தொடர்ச்சியா வந்து தாய்மொழி கல்வியை பேசினா, தாய்மொழியில் படித்தால் இதை ஏன் இழிவா நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்ம வருத்தத்துக்குரியதா பார்க்குறோம். இப்போ சீமான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அறிவிக்கிறதாலே நம்ம எதிர்க்க முடியாது. இது வந்து தேவையான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இது சீமானுடைய கோரிக்கை கிடையாது. இது பல்வேறு காலங்களாக தமிழ் தேசிய அமைப்புகள், இன்னும் சொல்ல போனால் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டதே இதற்காக தான். 1918-20களில் வந்து மறைமலையடிகள் தலைமையில் வந்து தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டதுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எல்லாவற்றிலும் தமிழ் மொழி கொண்டு வரப்படும், தமிழ் மொழி கல்வி கொண்டு வரப்பட வேண்டும், தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும், தமிழில் தான் உரையாட வேண்டும், தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு
அடிப்படை வைத்துதான் தனித்தமிழ் இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. அந்த கோரிக்கை நீட்சியாகத்தான் சீமான் அதை முன்னெடுத்திருக்காரு நான் பாக்குறேன். சார், வாக்களிக்கிறத வந்து நான் முக்கியமா வந்து அது கட்டாயமாக்குவேன் அப்படின்னு, அதாவது வாக்களிக்கிறவங்களை வந்து கிட்டத்தட்ட 60% மக்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறாங்க, தன்னுடைய ஜனநாயக உரிமையை பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது ஒரு இடத்துல காட்டமா சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, எங்கெல்லாம் வாக்களிக்க முடியாம சில வெளிநாட்டிலே வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தபால் மூலமா நான் வாக்களிக்க அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்றால, இது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் கிட்ட ஒரு பேசும் பொருளை பார்க்கும்படி இருக்கு? இல்ல, மக்கள் ஏன் இந்த தேர்தல் முறையின் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடாதான் அந்த வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்தலும் 60 விழுக்காடு வாக்கு பதிவு வருது, 65 விழுக்காடு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த ஆட்சியாளர்களை நம்பி இனி யாருக்கு ஓட்டு போட்டா என்னப்பா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள அந்த மக்கள் வந்துட்டாங்க. இந்த தபால் ஓட்டு முறைகள்லாம் வந்து நீண்ட காலமா இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல கூட இப்போ ஆர்வம் குறைவதற்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் யாரை தேர்வு செய்யறோன்றது வந்து மக்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. நீங்க யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எல்லா பக்கமும் திருட்டை தொழிலாக கொண்டவர்கள், கொள்ளையடிக்கிறவங்க, கொலைகாரன், இன்னும் மிக மோசமான பின்புலம் கொண்டவர்கள் தான் நிறுத்தப்படுறாங்க. நீங்க அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சிகளிலும் அதுதான். இன்னொன்று, நீங்க இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண கவுன்சிலரா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவனுடைய சொத்து மதிப்புக்கும் ஜெயிச்சதுக்கு பிறகு அவனுடைய சொத்து மதிப்புடைய இதையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்கிறான்னு பார்ப்பீங்க. சமீபத்தில் கூட வந்து அதிமுகவுடைய வேலூர்ல ஒருத்தர் பேசியிருப்பாரு, எங்க கட்சியோடைய ஒரு கவுன்சிலர் வந்து 100 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. அந்த லெவல்ல தான் வந்து இந்த ஜனநாயகம் வந்து வாக்காளர்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்குது. இதை சரி செய்யறதுன்றது ஒரு நாள்ல நீங்க சட்டம் போட்டுலாம் சரி செய்ய முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் போட்டுட்டு நான் சட்டம் போட்டால் உடனே வந்து வாக்கு போடுவாங்கலாம் கிடையாது. சரியான வேட்பாளர்கள், சரியான மக்கள் பிரதிநிதிகள் வந்து தேர்தலில் முன்னிற்கும் போது மக்கள் தானாகவே ஓட்டு போடுவாங்க. உண்மையிலேயே வந்து மக்களுக்காக செயல்படுவாங்க, இவங்க மக்களுக்கானவர்களாக வேலை செய்வாங்கன்னு போது மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்கிறது வந்து அவங்க முன் வருவாங்க. அது இல்லாத வரைக்கும் இது வந்து சாத்தியப்படாது. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இந்த தபால் வாக்குகள் முறையிலே வந்து இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு நிறைய, அதிலே திருட்டுத்தனங்கள் நிறைய நடக்குதுன்றதால அதெல்லாம் இப்போ நடைமுறை சாத்தியத்துக்கு இல்லாத ஒரு விஷயம். சார், இப்போ 2016 இருந்து நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒவ்வொரு எலெக்ஷனா பார்த்துட்டே வராங்க. 1 by 1 அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சார், கடைசியா நடந்த ஒரு எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8% வந்துட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 2026 இந்த எலெக்ஷன்ல இந்த பர்சன்டேஜ் அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026க்கு முன்னாடி இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளாக நாம் தமிழருடைய கட்சியோடைய உள்கட்சி பிரச்சனைகள் வந்து பெருசா தலையெடுத்திருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஓரளவுக்கு குறைவா இருந்தது. இப்போ இந்த ஒரு 2 ஆண்டுகளில் வந்து பெரிய அளவில் வந்து நாம் தமிழர் மீதான அதிருப்தி வந்து கூடுதலாக இருக்குது. அதை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அதோடைய 2ஆம் கட்ட தலைகளாக யாரெல்லாம் உருவாவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே சீமானால் வெளியேற்றப்படுவது அல்லது சீமான் மீதான அதிருப்தி வெளிப்பாடுகள் அவங்களே வெளியே போகிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அவர்கள் வந்து களத்தில் வேலை செஞ்சாங்களா செய்யலைன்றதை தாண்டி இப்போ காளியம்மாள் போன்றவர்களுக்குன்னு ஒரு அந்த பகுதியில் ஒரு மதிப்பு உருவாகுது. இப்போ காளியம்மாள் வந்து ஒரு மீனவ சமூகத்துடைய பிரதிநிதியாகவோ அல்லது ஒரு நல்ல சிறந்த பேச்சாளராகவோ பார்க்கப்பட்டாங்க. இப்போ கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் அப்படிதான். இப்போ ராஜீவ்காந்தி போன்றவர்கள், இப்போ நீங்கள் இந்த வெற்றிக்குமரன் போன்றவர்கள், இன்னும் ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள், இப்படி நிறைய பேர் யாரெல்லாம் சீமானுக்கு அடுத்து வளர்ந்து வருவாங்கன்னு நம்பினாங்களோ, இப்போ ஒரு கட்சியோடைய மிக முக்கியமான இது என்னன்னா, நீங்க அடையாளப்பட்ட நபர்கள் தேவை. ஒரு தொகுதின்னா அந்த ஒரு தொகுதியில வந்து இவர் தான் எங்களுடைய பிரதிநிதி நீங்க அறிவிச்சு விட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட அடையாளப்படணும். முதல்ல இனி ஒவ்வொரு தேர்தலும் என்ன பண்றாங்கன்னா, முதல் தேர்தலில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 170க்கும் மேற்பட்டவர்கள் வந்து 2021 நிக்கல. 2016 எம்எல்ஏக்கு நிறுத்தப்பட்டவங்கள 170க்கும் மேற்பட்டவர்கள் வந்து 2021 தேர்தல் நிக்கல, புதியவர்கள் தான் நிறுத்தப்படுறாங்க. இன்னும் கூடுதலா என்ன பண்றீங்கன்னா, இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் தான் நிறுத்தப்படுறாங்க. நிறைய தேர்தல் அப்படி நிறைய தொகுதிகளை வந்து நீங்க சம்பந்தமே இல்லாமல் உங்க விருப்பத்தில் நீங்க இன்னும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக பெறலை. குறைந்தபட்சம் அந்த மண்ணில் வேலை செஞ்சவங்க, அந்த மண் சார்ந்த அந்த மக்கள் சார்ந்த நபர்கள் நிறுத்தினா கூட குறைந்தபட்சம் அவங்களுடைய குடும்ப ஓட்டுகள், உறவுகளை ஓட்டுகளை வாங்க முடியும். இப்படி நிறைய நடைமுறை சிக்கல்களில் இப்போ நாம் தமிழர் கட்சி சிக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் கூடுதலாக இப்போ புதிய கட்சிகளுடைய வருகை, தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இப்போ அம்மையார் சசிகலா, ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஒரு கூட்டணி ஒரு விழுக்காடு வாக்கு பிரிப்பாங்கன்னு வச்சுக்குவோம், பெருசாக வேண்டாம், அவங்களுக்கும் ஒரு விழுக்காடு வாக்குகளை பிரிக்கிறாங்கன்னு. இப்போ இந்த மாதிரியான வாக்குகள் சிதறும் போது இப்ப நாம் தமிழருடைய ஓட்டு எப்படி விழுந்ததுன்னா, திமுக அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் அடிப்படையில் தான் நாம் தமிழர் தேர்வு செஞ்சாங்க. இவங்க 2 பேருக்கு வேணாம்பா, எனக்கு பிடிக்கல. அதே தான் கமலஹாசன் வரும்போது விழுந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனுக்கு விழுந்த ஓட்டும் என்பது அதிமுக திமுக எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான். இப்ப அதிமுக திமுக எதிரான மனநிலை கொண்டவர்கள் நாம் தமிழருக்கு தான் வாக்களிக்கும் எந்த கட்டாயமும் இல்லை. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் விஜயோடைய வெற்றி கழகம் இருக்கு, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் இருக்கு. சொச்சமா இப்ப நீங்க வந்து அம்மையார் சசிகலா அம்மையாரோட இந்த இது அவங்க சமூகம் சார்ந்த, இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வந்து ஐயா ராமதாஸ் மீதான ஒரு பற்று, தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அம்மையார் சசிகலா மீதான ஒரு பற்று, இதன் அடிப்படையில் வாக்களிக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு விழுக்காடாவது வச்சுக்குவோம்.
இப்ப இந்த மாதிரி வாக்குகள் பிரியும் போது நாம் தமிழர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இந்த கூடுதல் ஆகுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். இந்த தேர்தலில் வந்து அவர்கள் ஒரு வாக்கு பின்னடைவு ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னொரு கொஸ்டின் இதே தான் மறுபடியும் கேட்கிறேன். திராவிட கட்சிகளே தான் தொடர்ந்து வந்துட்டு நம்மள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து புதிய கட்சிகள் வந்தா நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புல தான் நாம் தமிழர் கட்சி மேல ஒரு ஆதரவு இருந்துகிட்டே இருந்தது. இப்ப சமீபமா வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி வந்திருக்கு. இப்போ மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இங்க புதிய கட்சியா வந்திருக்க என்டிகேயோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, டிவிகேயோட மாறுது? இல்ல, அரசியல் புரிதல் கொண்டவர்கள் நாம் தமிழர்ல இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டாம். அரசியல் புரிதல் கொண்டவர்கள் நாம் தமிழர்ல தான் நீடிப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து குறைந்தபட்சம் நீங்க நாம் தமிழர் வந்து கட்டமைக்கப்பட்டதே கொள்கையின் அடிப்படையில் தான். அது வந்து தலைமை சரியில்லை, நிர்வாக சிக்கல்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியில யார் இணைந்தாலுமே குறைந்தபட்ச அரசியல் புரிதலோட தான் அவங்க இருந்திருக்காங்க. இது வரைக்குமே அதோடைய கிளைமட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் குறைந்தபட்ச அரசியல் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா ஒரு வெகுஜனம் இருக்குல்ல, பொதுவான மக்கள் அரசியல்லாம் தெரியாதுப்பா, ஆனா எனக்கு திமுக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, நான் யாராவது ஒருத்தர் வந்து வெற்றி பெற வைக்கிறேன், வேற யாருக்காவது ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆதரிப்பாங்க. ஏன்னா இது வந்து இயல்பாவே கிராமப்புறம் ரீதியாகவே வந்து இன்னைக்கு வந்து கட்சி வந்து எல்லா கிராமங்கள்லையுமே வந்து கிளை இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பெரும்பாலும் 70-80 விழுக்காடு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் 4 பேர் 5 பேராவது இருக்கிற அளவுக்கு வந்து போனதால அது ஒரு மாஸ் மூவ்மெண்டா முன்னிறுத்தப்படுது. இன்னைக்கு மீடியாக்கள் அதை வந்து சரியா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. விஜய் நடந்தா நின்னா, அவர் தும்மனா எல்லாமே ஒரு செய்தி ஆகிட்டே இருக்காங்க. அவருடைய எதிர்மறையாகவாது அவர் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ திரிஷா கூட அவர் போறாரு. ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் வந்து வளர்க்கணும்னா நேர்மறை மட்டும் தேவையில்லை, எதிர்மறையாக கூட ஒருத்தர் பேசி வளர்க்க முடியும். இப்போ அப்படி கூட எதிர்மறை விமர்சனங்கள் அடிப்படையில் கூட விஜய் வந்து மீடியாக்கள் தொடர்ச்சியா மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கும்போது இந்த வெகுஜனங்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்கு. வெகுஜன மக்கள் வந்து அரசியல் புரியாதவர்கள் வந்து இப்போ திமுக அதிமுக மாற்றா ஒரு மாஸ் மூவ்மெண்ட் தான். யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, நீங்களே கொண்டு போய் சேர்க்குறீங்க. விஜய்க்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு, 40 விழுக்காடு இருக்கு, 30 விழுக்காடு இருக்குன்னு மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, அப்ப விஜய்க்கு ஓட்டு போட ஜெயிச்சிருவார்ன்ற ஒரு மனநிலையில வந்து வெகுஜன மக்களுடைய ஆதரவு. சில பேரோட குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அரசியல் புரிதல் இல்ல. அது வந்து நீங்க வெகுஜனங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் தேவையில்லை, அவங்களோட கோவத்தை எங்க கொட்டலாம் தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை நான் காலி பண்ணா வேற யாரு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இப்ப வெகுஜனங்கள் இத்தனை ஆண்டுகள் அரசியல் படுத்தப்பட்டிருந்தா திமுக யாருக்கு அரசியல் தெரியும், அதிமுக யார் அரசியல் தெரியும்? நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசக்கூடிய பேச்சுகள் பார்ப்பீங்க. சிவி சண்முகம் சமீபத்தில் பேசியிருந்தாரு. போராட்டத்தில் வந்து நயன்தாரா எனக்கு வேணும் தருவாரான்றாரு. திண்டுக்கல் சீனிவாசனுடைய பேச்சுக்கள் எவ்வளோ பேர் சர்ச்சையாச்சு. இன்னும் பொன்முடி போன்றவர்கள், திமுக பொன்முடி போன்றவர்கள் பேசினதாக இருக்கட்டும். துரைமுருகன் எவ்வளோ பெரிய சீனியர் அமைச்சர், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவர், அவர் பேசும்போது சர்ச்சையாகுது. யாருக்குமே வந்து அரசியல் புரிதல் உள்ள நபர்கள் இந்த நாட்டை ஆளலை. இங்கே ஒன்றும் சாக்ரட்டிஸ்லாம் வந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு இல்லை. எல்லாருமே வந்து அரசியல் கூமுட்டைகளாக தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து என்னன்னா, அந்தந்த தேர்தலில் இவரை வேணாம் அப்படின்னா இன்னொருத்தர் தேர்வு செய்யறதுக்கான ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது. அந்த ஆப்ஷனாக தான் அவங்க தமிழக வெற்றி கழகத்தை பார்ப்பாங்களே தவிர, தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்கும்லாம் எந்த மக்களும் நினைக்கல. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு மக்களுக்கே தெரியும். இப்ப இருக்க மக்களுக்கு வந்துட்டு அரசியல் புரிதல் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கே போராட்ட நிலையில் தான் அந்த அரசியல் வச்சிருக்கு. இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தினசரி வாழ்வாதாரத்தை நகர்த்துவதற்கே இன்னைக்கு வந்து பெரிய போராட்டம். நீங்க இன்னைக்கு படிச்ச பட்டதாரி இளைஞர்கள் சென்னை போன்ற பெருநகரங்களை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய வேலைவாய்ப்பு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வந்து 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து பதிவு செஞ்சு வச்சுட்டு ஒரு சாதாரண கிளர்க்கு வேலையா இருக்கட்டும், நல்ல பட்டதாரிகள் கூட ஒரு பியூன் வேலை கூட கிடைக்காம அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலைகளும் வடநாட்டவர்களுக்கு கொடுத்துட்டான். இன்னைக்கு வந்து போஸ்ட்மேனா இருக்கட்டும், என்னுடைய ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து வரேன் நான். அந்த குக்கிராமத்தில் ஒரு ரயில்வே கேட் கீப்பர் கூட மலையாளியோ இந்திக்காரனை தான் கொண்டு வந்து வச்சிருக்கான். நார்த் இந்தியா இப்படி தான் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுது, என்னோட வேலைகள் பறி போகும்போது நான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன். இன்னைக்கு சென்னையில் நீங்கள் எடுத்துக்கங்க, இப்போ பிளாட்ஃபார்மில் தங்கிட்டு இருக்கலாம் யாரு? சென்னையின் பூர்வகுடி மக்கள் ஃபுல்லாக பிளாட்ஃபார்மில் இருக்கா. நீங்கள் சவுகார்பேட்டை சொல்கிறோம் மார்வாடிகளின் கோட்டைன்னு, அந்த சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் பாதுகாப்பாக அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் தங்கி அவங்களுக்கு அடியாள் வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வகுடி மக்கள் தான். இப்போ எங்களோட நிலை, இந்த மக்களோட நிலை என்னவாயிருச்சுன்னா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு, அடுத்த வேலை வாழ்வாதாரத்து நகரத்தையும் நான் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த பிரச்சனைகளும் மக்கள் ஏன் அணிதிரல? ஏன் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் போராடுறோம். இன்னைக்கு வந்து சிப்காட் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து மீத்தேன் பிரச்சனை, எல்லாமே மக்களுடைய பிரச்சனை தான். ஆனால் ஏன் மக்கள் அணிதிரலன்னா, அவர்களுடைய வாழ்க்கையே பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. அடுத்த வேலை இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட லோன் கொடுத்துட்டான். இன்னைக்கு வந்து அரசாங்கமே பாருங்க, திட்டமிட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்னும் நிறைய லோன் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சக்கரம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டெய்லி சம்பாதிக்கணும், லோன் கட்டணும், டெய்லி சம்பாதிக்கணும், ஒயின் ஷாப்பில் கொடுக்கணும், டெய்லி சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக நீங்கள் வந்து மகளிர் சுய உரிமை தொகை 1000, அந்த உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்கக்கூடிய நிலையில் நிற்கணும்ல. அப்போ இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் இவங்க அரசியல் வயப்பட முடியாது.
அவர்களுடைய வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்க வீதிக்கு வந்து போராடுவாங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க ரொம்ப சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.